சிறுநீர் அடிக்கடி கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வர்ற மாரி இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டாலே போதும், அவங்க வந்து சிறுநீர் கழிப்பதற்காக கழிப்பிடத்திற்கு சென்று கொண்டே இருப்பார்கள். இது அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். அப்ப இத எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, இரவு நேரத்தில வந்து இவங்களால நிம்மதியா இவங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா, அடிக்கடி சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது, ஆ இவங்க வந்து தூக்கமின்மையாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதே நேரத்தில தூக்கங்கிறது என்னது? இரவு நேரத்தில், ஓய்வு நேரத்தில் உடம்புல நடக்கக்கூடிய உழைப்பு. அந்த அந்த உழைக்க முடியாம, ஓய்வு நேரத்தில் என்னால் உழைக்க முடியவில்லை. தூங்குகிற நேரத்தில் நான் உழைக்க முடியவில்லை. அப்படிங்கிற பிரச்சனை தான் இவங்களுக்குள்ள இருக்குது. அப்படி இருக்கும்போது, அ அப்ப தூக்கமின்மையால இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. தூங்குற நேரத்தில உழைக்க முடியல. நிம்மதியா தூங்க முடியல. நிம்மதியான தூக்கமும் ஒரு அமைதியான உழைப்பு தான். அதுபோல பகல் நேரத்திலயும் இவங்களால உழைக்க முடியாது. அடிக்கடி சிறுநீர் கழிச்சுக்கிட்டே கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு அடிக்கடி கழிப்பறைக்கு செஞ்சுட்டே இருப்பான். அப்ப இவங்களால உழைக்க முடியல, தூங்க முடியலன்னா இரவு தூங்க முடியல, பகல்ல உழைக்க முடியல, இரவு நேர தூக்கமும் ஒரு உழைப்பு தான். அப்ப எதையுமே செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்களுக்கு ஓய்வே இல்லாம, ஒரு மனசுல அமைதியே இல்லாம, நெறைய பிரச்சனைகள் வேற வந்துரும். இந்த மாரி தூக்கம் இல்லாம உடம்பு சூடாகி அல்லது பலவித பிரச்சனைகள் வந்துரும். அதனால சிறுநீரை அடக்குகிற திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் இவங்களால நிம்மதியா தூங்க முடியும். அப்ப என்னன்னா, இப்ப வந்து ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்குது. நீங்க நிம்மதியா தூங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அப்ப நீங்க கேட்ட திறந்து வச்சீங்கன்னாக்கா, யாராவது வண்டி குறுக்க வந்துரும். கேட்ட பூட்டி வைக்கணும். அப்பதான் அந்த சிறுநீர்ங்கிறது நீங்க கேட்ட திறந்து வச்சீங்க. சிறுநீர் என்கிற வாகனங்கள் ஏதாவது ஜீப்பு, காரு அந்த அப்போ இங்க வந்து தூக்கங்கிற அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கும்போது, அப்போ அந்த ட்ரெயின்ல மோதி அந்த அந்த பயணமே அந்த ட்ரெயினோட பயணமே தடைபட்டு விடும். அதனால அந்த ட்ராக்க மூடணும். அந்த ரயில்வே ட்ராக்க மூடுனா தான் தூக்கங்கிற அந்த ட்ரெயின் போய்க்கிட்டே இருக்கும். சிறுநீர் வருவதற்கான அந்த குறுக்க வருகிற அந்த லாரி, பஸ்ஸு அந்த ட்ராக்கை கடக்கிறதுக்காக வெயிட் பண்ணணும் முதல்ல. இந்த சிறுநீர் என்பது அந்த லாரி, ட்ரக் இது வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு பிறகு அந்த ட்ரெயின் முழுவதும் போன பிறகு, நல்லா தூங்கி முடித்த பிறகு, அப்புறம் போய் சிறுநீர் கழிக்கிற அந்த பழக்கம் வந்து தேவையா இருக்கு. அப்பதான் அந்த ஒரு வாகனம் என்பது, அந்த ட்ரெயின் என்பது தடை இல்லாமல் பயணிக்கும். அதுபோல தான் பகல்லேயும் அப்படிதான். உழைப்புங்கிறதும் வந்து ஒரு ட்ரெயின் போல தான் போய்க்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ட்ராக்கை திறந்து வச்சுன்னு வச்சுக்கங்க, சிறுநீர் என்கிற அந்த லாரி, பஸ்ஸு எல்லாம் குறுக்க ட்ராக் வழியாக வந்து டக்குன்னு மோதி அந்த ட்ரெயினும் போகாது, விபத்து ஏற்பட்டுரும். விபத்து தான் நோயின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வகையில் நீங்கள் சிறுநீர் கழிக்கிற அந்த அடக்குகிற திறனை வளர்த்து கொள்ளும்போது தான் நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக உழைக்க முடியும், உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து எல்லாவித நோய்களுக்குமே காரணம் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய். இந்த உணவுகள் தான் நமக்கு வந்து நோய்களுக்கு காரணமாக இதுவும் ஒரு நோய் தான். அப்போ இதை வந்து குறைச்சிக்கணும். படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரணும். குறைத்து கொண்டு முற்றிலும் தவிர்த்து விட்டு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இந்த உணவுகளை சாப்பிடணும். பழங்களை சாப்பிடணும். இந்த உணவுகளை சாப்பிட்டாலே போதும். மன உறுதி இந்த உணவுகளை சாப்பிட்றதே பெரிய மன உறுதி வேணும். அப்போ சிறுநீரை என்னால் அடக்கவே முடியலன்னு சொல்கிறாங்களா, அவங்ககிட்ட வந்து மன உறுதி இல்லை. அந்த அடக்குகிற திறன், அந்த மன உறுதி அது இல்லாமல் தானே அவஸ்தைப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதுவரை சாப்பிட்டு வந்து அரிசி, கேழ்வரகு, கோதுமை மாவுகளை அந்த உணவுகளை எல்லாம் மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்றது நிறுத்துங்க. அதை நிறுத்துறதுக்கே பெரிய மன உறுதி வேணும். நிறுத்துறதுக்கு படிப்படியாக தான் எந்த முயற்சியுமே செய்யணும். உடனடியாக யாராலையும் முடியவும் முடியாது. படிப்படியாக பலவித பரிசோதனைகள், வெற்றி, தோல்வி, நீங்கள் ஒரு முயற்சி எடுப்பீங்க. பரிசோதனை பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குது. நான் சொல்கிற உணவு முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். அப்போ இந்த மாதிரி உணவு முறை காய்கறிகள், பழங்கள், உப்பு குறைத்து கொண்டு காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதலைகள் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் அரிசி, கேழ்வரகு இதெல்லாம் விட்டுருங்க. சோறு, பூரி, பொங்கல், தோசை எல்லாம் சாப்பிட்றத படிப்படியாக குறைச்சிக்கோங்க. அப்புறம் முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். அப்படி தவிர்க்க நீங்கள் மன உறுதி பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா நான் சொல்கிற உணவு இருக்குல்ல, காய்கறி, பழம் இதை சாப்பிட்றதே இதை மட்டுமே சாப்பிடுவது. காய்கறி, பழம், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதலைகள் இந்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்றதே மிகப்பெரிய மன உறுதி. அத்தகைய மன உறுதி படைத்தவர்களுக்கு சிறுநீரை அடக்குவது என்ன கஷ்டமா என்ன? சிறுநீரை அடக்கிறதுலாம் அதுக்கு அந்த மன உறுதி கிடச்சிரும். இந்த உணவை உண்டாலே அந்த மன உறுதி கிடச்சிரும். சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் மன உறுதியற்ற ஒரு பலவீனமான மனநிலை தான் அதை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த நோய்கள்லாம் வருது. நோய் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பலவீனம் அடைஞ்சிரும். நம்மக்கிட்ட மன உறுதியே இருக்காது நோய் வந்ததுன்னா. அதுதான் வந்து நோய்களை உருவாக்குகிற இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதை சாப்பிட்டாலே என்ன ஆகும்? நம்ம வந்து மன உறுதியை இழந்துருவோம்.
எல்லா வித நோய்களும் வந்துடும். நோய்கள் வந்துச்சுனாலே அவங்க பலவீனம் அடைஞ்சிருவாங்க. அப்போ அதுக்கு மன உறுதி தான் தேவை. மன உறுதி படைத்தவர்களுடைய உணவு முறை தான் காய்கறிகள், பழங்கள், கீரைகள். இதை மட்டுமே சாப்பிட்றது அசாத்திய மன உறுதி இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். அந்த மன உறுதி வந்துச்சுன்னா சிறுநீரை அடக்குவதெல்லாம் சாதாரண விஷயம். அதனால் படிப்படியாக முயற்சி செய்யணும். அதே நேரத்தில் நீங்கள் வேறு எதுக்காவது மருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நான் வேறு ஏதோ ஒரு நோய், எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, நான் மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால் வேணா இந்த உணவுகளை நீங்கள் முற்றிலும் நிறுத்திவிடக்கூடாது. நீங்கள் மருந்து சாப்பிடுகிறீர்கள், படிப்படியாக தான். அப்போது மருந்து சாப்பிடுகிறீர்கள் அப்படிங்கும்போது சோறுலாம் கொஞ்சமாக, சோறு, கோதுமை ஐட்டம், இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஏன்னா மருந்து வீரியமானது. அது வந்து அதற்கேற்றாற் போன்று ஒரு வீரிய மிகுந்த உணவு. இதெல்லாம் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இருக்குல்ல, இதெல்லாம் வீரிய மிகுந்த உணவு. இந்த வீரிய மிகுந்த உணவுகள், வீரிய மிகுந்த மருந்துகளால் இந்த உடல் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னா அதுக்கு இந்த வீரிய மிகுந்த உணவுகள் தேவை. மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறவர்கள் வீரிய மிகுந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்போ தான் அந்த மருந்து வந்து இந்த உடம்புல எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாது. மருந்து சாப்பிட்டுட்டு காய்கறி, பழத்தை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ அந்த மருந்தோட எஃபெக்ட் உங்கள் உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தும். இயல்பாகவே மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலே நம்மளால் சோறு, பூரி, பொங்கல், தோசையை சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதுவே சாப்பிட வச்சிரும். அதனால் வந்து அந்த மாதிரியான அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் மருந்து மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு காய்கறி, பழத்தை, சோறு, பூரியெல்லாம் விட்டுறக்கூடாது. மருந்து மாத்திரைகளை எப்படி சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் படிப்படியாக விடுறீங்களோ அதுபோல் மருந்துகளையும் படிப்படியாக விட்டுக்கிட்டே வரணும். ஒரு கட்டத்தில் அவங்க ஆரோக்கியம் மேம்படும். சோறு, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதை படிப்படியாக விட வேண்டும். அதே நேரத்தில் படிப்படியாக விட வேண்டும். அதே போல் மருந்துகளோட தேவையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரணும். மருந்து நமக்கு தேவையில்லை, நம்ம ஆரோக்கியம் அடைந்து கொண்டே வருகிறோம். அதே நேரத்தில் காய்கறி, பழங்களை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சோறெல்லாம் குறைச்சிக்கிட்டே வரும்போது காய்கறி, பழங்களை அதிகரிச்சுக்கிட்டே வாங்க. முற்றிலும் நிறுத்தாமல் சோறு, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டையெல்லாம் முற்றிலும் நிறுத்தாமல் குறைச்சிக்கிட்டே வாங்க. அதே நேரத்தில் காய்கறி, பழங்களை அதிகரிச்சுக்கிட்டே வாங்க. கீரைகள், கிழங்குகளை அதிகரிச்சுக்கிட்டே வாங்க. பயிர்கள், பருப்புகளை அதிகரிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு கட்டத்தில் அதே போல் மருந்துகளும் உங்களுக்கு அதோட தேவையும் குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நீங்கள் கவனிக்கலாம். சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வர வர மருந்துகளோட தேவையும் உங்களுடைய நோய்களும் குறைஞ்சிக்கிட்டே வருவதை நீங்கள் கவனிக்கலாம். அது மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இனிமேல் உங்களுக்கு வந்து மருந்து தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அப்போ சோறு, பூரி, பொங்கல், தோசையை நிறுத்திடலாம். வீரிய மிகுந்த உணவுகளை நிறுத்திவிட்டு எளிமையான உணவுகளை சாப்பிட வேண்டும். அது மாதிரி இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீரை அடக்குகிற திறன் இல்லாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடினமாக முரட்டுத்தனமான வேலைகளை செய்யக்கூடாது. நல்லா 8 மணி நேரம் தூங்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். தூக்கத்திற்கான மருந்தோ அல்லது உணவோ அதற்கான முயற்சி. நல்ல தூக்கத்திற்கு என்ன தேவை, அது சிறுநீரை அடக்குகிற திறனை உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். நல்லா தூங்கணும். ஏன்னா சிறுநீரை அடிக்கடி என்னால் அடக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தூக்கம் இருக்காது. ஏன்னா அடிக்கடி தூக்கத்தில் எழுந்துச்சி போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் தூக்கத்தையும் அதிகப்படுத்தணும். முரட்டுத்தனமான வேலைகளை செய்யக்கூடாது. எளிமையான வேலைகளை செய்யணும். கடினமாக உழைக்கணும், முரட்டுத்தனமாக வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. எளிமையாக வாழணும். இது போதும், எனக்கு 8 மணி நேரம் நான் வேலை பார்த்து எனக்கு வர்ற வருமானம் போதும், இந்த வருமானம் எனக்கு போதும். இதுலேயே நான் அந்த போதுங்கிற மனசு இருக்கணும். பேராசைகள் இருக்கக்கூடாது, ஆடம்பர மோகம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி சிறுநீரை அடக்குகிற திறனை இது போன்ற விதிமுறைகள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போகும். ஆனால் ஆடம்பர மோகம்லாம் இருக்கக்கூடாது. கோவப்படக்கூடாது. சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. பிறருடைய வேலைகளை செய்யாதீங்க. வீட்டில் வந்து மற்றவங்களோட வேலையை நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்கள் சட்ட துணியை மட்டும் நீங்கள் துவைங்க. பிறரை வச்சு அடிமைப்படுத்தாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இப்போ பெண்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிறுநீரை அடக்க முடியல அப்படின்னா இவங்க வந்து வீட்டில் வந்து மற்றவங்களுடைய வேலையெல்லாம் செய்யும்போது இவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா மற்றவங்க வேலையெல்லாம் இவங்க செய்யும்போது இப்போ ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து வீட்டில் உள்ள எல்லாருடைய வேலையும் அவன் தான் செய்கிறான் அப்படின்னு எல்லாருக்கும் சமைக்கணும். எல்லோரும் சும்மா உட்காந்துருப்பாங்க. எல்லாருக்கும் சமைக்கணும், எல்லார் துணியும் துவைக்கணும், வீட்டை பெருக்கணும், யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த ஆணுக்கு எவ்வளோ கோபம் வரும். அதே மாதிரி தான் பெண்களுக்கு வரும். அப்போ அந்த கோபந்தான் மன உறுதியை குறைச்சிரும், பலவீனமாகிடும். நம்ம அந்த இடத்துல ஒரு கோழையாக தானே இருக்கிறோம், மற்றவங்களுக்கு அடிமையாக தானே இருக்கிறோம். இதெல்லாம் மன உறுதியை குறைக்கிற வேலை. அதனால் நாம் என்ன பண்ணோம், அதுக்காக கடினமாக வேலை பார்ப்பாங்க. பிறருடைய வேலை செய்வதற்காக இவர்கள் கடினமாக முரட்டுத்தனமாக வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் கோபத்தை அதிகப்படுத்தும், பயத்தை அதிகப்படுத்தும். பயப்படவும் செய்கிறாங்க அவங்க. இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பயந்து அதே நேரத்தில் மனசுக்குள்ளே கோபத்தோடே அந்த வேலை செய்யும்போது இது அவர்களை பலவீனப்படுத்தும், கோழையாக உணர வைக்கும், தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். அதனால் அவரவர் வேலையை அவரவர் செய்யணும். உங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறுநீரை அடக்குகிற திறன் இல்லைன்னா உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க.
உங்கள் மனைவிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்போ உங்கள் மனைவியோட உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் கணவராகிய நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க. அவங்க வேலையை மட்டும் அவங்க செய்கிறாங்க. அந்த மாதிரியே ஒரு ஏற்பாடு. இது ஒரு சிகிச்சை தான். ஏன்னா இந்த சிறுநீரை அடக்குகிற திறனை முற்றிலும் இழந்து விட்டால் நீரிழிவு நோய்க்கு போய்விட வழிவகுக்கும். அப்புறம் அவங்க ஏதாவது நெடுந்தூர பயணத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிறுநீரை அடக்குவதற்காக ஏதாவது பேட் வச்சுப்பாங்க. பஸ்ஸில் உட்காரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஸ்பர் இந்த மாதிரியான பேடெல்லாம் வச்சுக்கிட்டு பயணிக்கிற அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான பிரச்சனையாக இருக்குது. அதனால் பெண்கள் மட்டும் கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. குழந்தைகளுக்கு வைக்கிற அந்த பேடு வச்சுப்பாங்க. ஆய் போனாலும் மூத்திரம் போனாலும் வரும்ல, அந்த மாதிரியான பேடு வச்சுப்பாங்க. பெரியவங்க கூட வச்சுக்கிட்டு பயணத்தின் போது எவ்வளோ அசௌகரியமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நான் சொல்கிற விதிமுறைகளை பின்பற்றுங்கள். படிப்படியாக அதற்கு முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்து அடக்குகிற திறனை பயிற்சி செய்யணும். தினசரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சிறுநீர் வருதா, உங்களால் அடக்க முடியல அப்படி தானே, அப்போ இப்போ உடனே சிறுநீர் கழிக்கணும் உங்களுக்கு அப்படின்னு தோணுதில்ல, ஒரு 10 நிமிஷம் கழிக்கலாம் அப்படின்னு பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும்னு தோணுதுன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து போய் சிறுநீர் கழிக்கணும். இப்படி படிப்படியாக பயிற்சி எடுங்க. எப்போல்லாம் சிறுநீர் கழிக்க வேண்டும், உடனே கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் கட்டுப்படுத்திட்டு அப்புறமா போய் சிறுநீர் கழிக்கணும். இப்படி அதன் பிறகு ஒரு 20 நிமிஷம், இப்படி ஒரு வாரத்துக்கு 10 நிமிஷம் கழிச்சு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ஒரு 10 நிமிஷம் கழித்து போய் சிறுநீர் கழிக்கணும். அப்புறம் சிறுநீர் கழிக்கும்போது முக்கக்கூடாது. முக்கியமான விதிமுறை. சிறுநீர் கழிக்கும்போது முக்கிட்டிங்கன்னா அதுவே அவசரம் தான். ஏன்னா சிறுநீரை அதுவே வெளியேற்றும். நீங்கள் முக்கி வெளியேற்றணுங்கிற அவசியம் கிடையாது. சிறுநீரை முக்கிறது கூட சிறுநீர் கழிப்பதில் உங்களால் கட்டுப்பாடு இல்லாமல் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்கு இது முக்கிய காரணம். அவசரப்படுறது. அடிக்கடி சிறுநீர் கழிப்பறைக்கு போகிறதே ஒரு அவசரம்தான். அதுபோல் சிறுநீர் கழிக்கும்போது முக்கி சிறுநீர் கழிக்கிறது இதுவே ஒரு அவசரம் தான். சிறுநீர் கழிக்கிற வேலைங்கிறது அந்த உறுப்பு சம்மந்தப்பட்டது. அதுவே சிறுநீரை வெளியேற்றி விடும். நீங்கள் ஒன்றும் முக்க தேவையில்லை. அப்போ முக்குறீங்கன்னா என் உறுப்புக்கு சிறுநீரை வெளியேற்றுகிற திறன் கிடையாதுன்னு உங்கள் உறுப்பு மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க. அந்த கழிவு நீக்க உறுப்பு மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க. என்னுடைய கழிவு நீக்க உறுப்புக்கு சிறுநீரை வெளியேற்றுகிற அந்த திறன் கிடையாது, அதனால் நான் முக்குகிறேன், முக்கி வெளியேற்றுகிறேன். அதனால் முக்கி மலங்கழிக்காதீங்க, முக்கி சிறுநீரை வெளியேற்றாதீர்கள். பிரசவ காலத்தில் கூட குழந்தை தானாக வெளியேறும், கவனிக்க வேண்டும். அது வெளியேறுவதை கவனிக்க வேண்டும். வலி மிகுந்த அந்த பிரசவத்தை கவனிக்க வேண்டும், வலியோடு கவனிக்க வேண்டும். முக்கி வெளியேற்றக்கூடாது. குழந்தைகளை வெளியேறுமோ முக்கக்கூடாது. அதுவாகவே வரும், வந்துதான் ஆகும். அதனால் அதை தான் கவனிக்கணும். நம்ம அதற்கு தான் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதற்கு ஏற்றாற் போன்று நம்ம படுத்து கிடக்கிறதோ அல்லது என்ன மருத்துவர்கள் அதைத்தான் செய்யணுமே தவிர ஒரு நாளும் நீங்கள் புஷ் பண்ணுங்க முக்குங்க அப்படி பண்ணவே கூடாது. அதுவாக வந்துடும். இப்போ நீங்கள் முக்கலைன்னா அது உள்ளே இருந்துருமா அந்த குழந்தை? இருக்காதுல்ல. அப்போ அது இல்லை முக்கி வெளியேற்ற முடியும் அப்படின்னா உங்கள் சௌரியத்துக்கு ஒரு நாளில் முக்கி அந்த குழந்தைய உங்களால் வெளியேற்ற முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அதுவாக வர நேரத்தில் கண்டிப்பாக வந்து தான் தீரும். அந்த குழந்தை உள்ளே இருக்காது. அதனால் என்றைக்குமே பிரசவத்தில் முக்கக்கூடாது, மலங்கழிக்கும் போது முக்கக்கூடாது, அதுபோல் சிறுநீர் கழிக்கும் போது முக்கக்கூடாது. அதனால் இந்த திறன் ரொம்ப முக்கியமானது. இப்படி படிப்படியாக பயிற்சி செய்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற வழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். ரொம்ப சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. வேலை செய்கிற இடங்களில் அமைதியாக வேலை பார்த்துட்டு வந்துடணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு போலீஸாக இருக்கீங்க, கைதிகளை குற்றவாளிகளை விசாரணைங்கிற பேரில் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு. உங்களை தான் நீங்கள் அடிக்கிறீங்க, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை தான் அடிக்கிறீங்க. கெட்ட வார்த்தையில் யாரும் திட்டாதீங்க, கெட்ட வார்த்தை போட்டு பேசாதீங்க. அதுபோல் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, மாணவர்களை அடிக்காதீங்க, உங்கள் பிள்ளைகளை அடிக்காதீங்க, அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்காதீங்க. ஒரு உரிமையோட நீங்கள் அடித்தா அந்த குழந்தைகள் அதோட ஒரு அன்பாக தான் பாசமாக தான் ஏற்றுக்கணும். ஆனால் இல்லை அம்மா அடிக்கிறது அந்த குழந்தைகளுக்கு அவமானமாக இருக்குது, அப்பா அடிக்கிறது அந்த குழந்தைகளை அந்த மாதிரி பிறரை அவமானப்படுத்தாதீங்க. இந்த மாதிரியெல்லாம் மனதளவுலையும் நம்ம ஒரு அமைதியானவராக இருக்கணும், எளிய வேலைகளை செய்ய வேண்டும். அது மாதிரி சிறுநீர் கழிப்பதில் ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவசரப்பட்டு ஏதோ சிறுநீர் கழிக்கிறது உங்கள் வேலைங்கிற மாதிரி மெனக்கிட்ட அந்த வேலையை நீங்கள் எடுத்து செஞ்ச மாதிரி நான் எவ்வளோ அழகாக என் கழிவு நீக்க உறுப்பை சுத்தமாக வச்சுக்கிறேன் பாரு, அடிக்கடி சிறுநீர் கழிப்பேன், கொஞ்சம் கூட சிறுநீர் தேங்க விட மாட்டேன், நிரம்ப விட மாட்டேன் அந்த மூத்திரப்பையில் நான் போய் அப்படிலாம் இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனம் பார்த்துக்கலாம்ப்பா அப்புறமா சிறுநீர் கழிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்த்துக்குங்க. இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற வழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்புறமா ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்த்துங்க. அந்த சிறுநீர் கழிப்பதில் ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் அடக்குகிற திறன், அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக தூங்குவீங்க, நல்லா தூக்கம் வரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்.
இப்படி பல பிரச்சனைகள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து அவங்க தூக்கமின்மை பிரச்சனையால் இருக்கிறவங்க சோர்வாக இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க, ஒரு வேலை செய்ய முடியாது, எரிஞ்சு எரிஞ்சு விழலாம், டென்ஷன் ஆகலாம், கவலைப்படலாம், இன்னும் பல நோய்கள் வந்து விடும் அவர்களுக்கு. செரிமான குறைபாடு ஏற்படும். தூக்கம் இல்லைன்னா உடம்பு சூடாகும், அப்போ செரிமான குறைபாடு ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கலை சரி செய்வதற்கு இனிமா கேனை பயன்படுத்துங்க. அதுபோல் வந்து சோறு, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி உணவில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், சீரகம் இதை வறுத்து பொடி பண்ணி இரவு நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. நல்ல செரிமான திறன் அதிகரிக்கும். அதில் வெந்தயம் இருக்கிறதுனால அது வந்து சுகருக்கும் நல்லது. இந்த மாதிரி சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி மருந்தையும் சாப்பிட்ணும். இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், சீரகத்தெல்லாம் வறுத்து பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் இரவு நேரத்தில் சாப்பிட்றது. இதெல்லாம் சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். படிப்படியாக நீங்கள் வந்து சிறுநீரை அடக்குகிற திறனை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஏற்படும்.